வணக்கம். கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திப்பதற்கு தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 16 நாட்களாக தலைமறைவாக இருந்த புசி ஆனந்த் அவர்கள் நேற்று நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். பல நாட்களாக அவர் காவல்துறையினால் தேடப்பட்டு வந்தார். தொடர்ந்து அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்று நீதிமன்றமானது சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்ட நிலையில் டி நிர்மல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் முதன்முறையாக பேட்டியளிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் கரூர் செல்லக்கூடிய விஜய்க்காக புசி ஆனந்த் தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவினை தற்பொழுது விஜய் அவர்கள் அமைத்திருக்கிறார். கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான நிலையில் புசி ஆனந்த் 15 நாட்களாக தலைமறைவாக இருந்தார். இந்த நிலையில் தாவேக தலைவர் விஜயை புசி ஆனந்த் நேற்று சந்தித்த நிலையில் 10 பேர் கொண்ட குழுவை விஜய் அவர்கள் அமைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த குழுவினர் தற்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைப்பது, அவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் அழைத்து வந்து விஜய் அவர்களை சந்தித்து விட்டு பாதுகாப்பாக அவர்களுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று விடுவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளையும் இவர்கள் ஒருங்கிணைக்க இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தவிர வேறு பொதுமக்கள் யாரும் பார்த்தோம்னால் அந்த மண்டபத்திற்குள் வரக்கூடாது என்றும் கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. கடந்த முறை ஏற்பட்டது போல அதிக கூட்ட நெரிசல் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து 20 லட்சத்திற்கான அந்த காசோலையை வழங்குகிறார். அதே போன்று காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய், மொத்தமே அந்த திருமண மண்டபத்தில் 1000 பேர் வரை இருக்கக்கூடிய அளவில் தற்பொழுது அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக 10 பேர் கொண்ட குழுவினை தற்பொழுது விஜய் அவர்கள் ஒருங்கிணைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் வரக்கூடிய 17ஆம் தேதி கரூர் செல்லுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர் மாவட்ட காவல்துறையினரிடம் ஏற்கனவே அனுமதியானது கோரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கான அனுமதி கோரப்பட்ட நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஒருங்கிணைப்பு குழு 10 பேர் கொண்ட குழுவை அமைத்து விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.